இன்னைக்கு நம்ம சமைக்க போறது என்ன அப்படின்னா செட்டிநாட் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி தான். அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், சோம்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், உப்பு, வரமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது. கூடவே போன்லெஸ் சிக்கனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனியன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இது போன்லெஸ் பண்ணல, இது போனோட தான் நான் போட்டிருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா சோம்பு போட்டு அது லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பெரிய வெங்காயத்தை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு தரமான ஒரு 5 வரமிளகாயை துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்பைசியான அந்த மிளகாலாம் அதுக்குள்ளே அந்த சாந்துலாம் இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இடித்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதியும் அதில் போட்டு அதோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா பரட்டுன்னு பரட்டி எடுத்துக்கலாம். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே 4 கறிவேப்பிலையை தூவி விட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதோட போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அதுக்கு பதிலாக தான் வரமிளகாயை போட்டிருக்கோம். இதுக்கு மேலே மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா ஹெவி காரமாகிடும். அது இல்லாமல் இந்த டேஸ்ட்டே மாறி போயிடும். இப்படி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்புறமா நான் தனி பெப்பரை எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவைக்கான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டினதுக்கு அப்புறமா இது கொஞ்சமாக குக் ஆகிருக்கு. கொஞ்சம் அந்த சாந்து மஞ்சள் எல்லாமே வந்து அந்த சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கிருக்கு. கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஹார்டான சிக்கன் தான், அதனால தான். பிராய்லர் கோழி வந்து எப்போவுமே நம்மளுக்கு சாஃப்டாக குக் ஆகிடும். ஆனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டான சிக்கன் தான் இது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் குக் பண்ணிக்க போகிறேன். கூடவே ஒரு 4 கறிவேப்பிலையை போட்டு மல்லியை போட்டு இறக்கிட போகிறேன். அவ்வளோதான், இது நல்லாவே குக் ஆகிடுச்சு, ஃப்ளேவராக இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சமைச்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, பாய்.